வெல்கம் டு ஆத்மா. பொதுவாக விபத்துக்களில், கொலைகளில் உருவான ஆவிகள், பேய்கள் மிக கொடூரமாக இருக்கும் என்பார்கள். இது ஆய்வாளர்களின் கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் பேய்களுக்கும் ஆவிகளுக்கும் உங்களின் எதிர்காலம் மிக தெளிவாக தெரியுமாம். சில நேரங்களில் அவைகள் உங்கள் கனவுகளின் மூலம் வெளிப்படுத்த முயற்சிக்குமாம். இது ஒரு வகையில் நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் தான். இங்கே நந்து நேரடியாகவே வந்துவிட்டான். அடுத்து என்ன? யுத்தம்தான். பேய்க்கும் மனிதனுக்கும் சண்டை என்பது சாத்தியமா? ராஜதுரையையும் நிர்மலாவையும் எப்படி நந்து பழிவாங்கப் போகிறான்? இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நரேனின் நண்பர்கள் நரேனுக்காக காத்திருக்கப் போகிறார்கள்? ஆத்மாவின் இறுதி பயணத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம். என்ன நிர்மலா, எப்படி இருக்க? நீ எப்படி திரும்ப வந்த? நெஜத்தை நெருப்பு வச்செல்லாம் எரிக்க முடியாது. சரி, அதை விடு. உள்ள உன் கள்ள காதல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். நிர்மலா, கதவு தர. நிர்மலா, கதவு தர. நிர்மலா, 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 கதவு தர. இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிர்ல விரைச்சு செத்து போயிடுவான். அவனை காப்பாத்த மாட்டியா? நிர்மலா, கதவு தர. நிர்மலா, நிர்மலா, காப்பாத்து. நிர்மலா, கதவு தர. பாவம் நிர்மலா, நிர்மலா. எப்படி கெஞ்சிரான் பாரு. கேக்குதா? கதவு தொற. ஆபத்துல இருக்கிறவனுக்கு உதவி செய்ய மாட்டியா? நிர்மலா, ப்ளீஸ் கதவு தர. வா. நிர்மலா, கதவு தர. குளிர்ல செத்துருவா. நிர்மலா, சீக்கிரம் வந்து கதவு தர. நிர்மலா, பாவம் நிர்மலா, உறைஞ்சு செத்துற போறான். சீக்கிரம் போய் காப்பாத்து. நிர்மலா, எப்படி கெஞ்சிரான் பாரு. அவனை காப்பாத்து நிர்மலா. இல்ல, நிர்மலா, நான் வரமாட்டேன். கதவு தர. நிர்மலா, நீயும் நானும் எப்படி பழையணும்? நிர்மலா, ப்ளீஸ். நிர்மலா, காப்பாத்து. நிர்மலா, நிர்மலா, ப்ளீஸ். சத்ரு போல இருக்கு. நிர்மலா, சீக்கிரம் வா. நிர்மலா, சீக்கிரம் வா. காப்பாத்து காப்பாத்துன்னு உன்கிட்ட தானே கெஞ்சிரான். சீக்கிரம் போய் காப்பாத்து. ப்ளீஸ் நிர்மலா, வந்து என்ன? இல்ல, நான் வரமாட்டேன். ப்ளீஸ் சீக்கிரம் வா. உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். நிர்மலா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உங்க 2 பேரையும் உயிரோட விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நிர்மலா, அந்த மந்திர வளையத்தை விட்டு வெளியில வந்து கேட்கல. நிர்மலா, அந்த கதவை திறக்கணும். நிர்மலா, 2 பேரையும் உயிரோட விடுறேன். சீக்கிரம் வா. நம்பலாம். கொஞ்சம் கொஞ்சமா செத்திட்டு இருக்கேன். நிர்மலா, கதவு தர. நிர்மலா, என்னால முடியல. கதவு தர. நிர்மலா, நிர்மலா, ப்ளீஸ். நிர்மலா, கதவை திறக்கலனா நான் செத்து போயிருவேன்.
நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறேன் நிர்மலா. வா வந்து கதவை திற ப்ளீஸ். செத்து போடா. நிர்மலா நீயா பேசுற? நீ என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொன்னியே நிர்மலா. நான் இல்லாம உன்னால வாழ முடியாது நிர்மலா. கதவை திற. ஏன் முடியாது? கோடி கணக்குல பணம், வறுமைங்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில இருக்காது. நீ சாக போறது நினைச்சு நான் கவலைப்படல. ஆனா உன்னை காப்பாத்த வந்து ஏன் உசுர விடவா? கேட்டியா மாமா வாச நாயகி வார்த்தைய? சாரி மாமா, உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பும் முடிஞ்சு போச்சு. நீ சாவுக்கு தகுதியானவன் தான். செத்துரு. உங்களை எல்லாம் நம்பின எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? அது மனசாட்சி இருக்கிறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. போடா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன நீ கொலை பண்ண. ஆனா என் மாமா உனக்கு என்ன பாவம் பண்ணாரு? நீ உயிரோட இருக்கணுமா? என்ன ஷாக்கா இருக்கா? உன் உயரத்துக்கு ஏத்த மாதிரி அளவா பேசுடா. ரொம்ப லென்த்தா பேசிட்டு போறியே. நான் இருக்கிறது மந்திர வளையத்துக்குள்ள. இந்த விளக்கு எரியற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் தான். அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பொழுது விடிஞ்சிருச்சுன்னா உன்னால அடுத்த ஜென்மத்துல கூட என்ன கொல்ல முடியாது. பட நரேன், வா நரேன். நரேன் எந்திரி. நரேன், நரேன் எழுந்திரி. என்ன பாரு. இது நாள் வரைக்கும் உன்னோட உடம்ப கொடுத்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப நீ கடைசியா
எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? அங்க மந்திர வளையத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த விளக்க மட்டும் அணைச்சிரு. அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் நரேன், எனக்காக அந்த ஒரே ஒரு உதவியை பண்ண. யோசிக்காத நரேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை எரிக்க பார்த்தாங்க. அவ மேல இரக்கம் காட்டாத, உடனே போய் அந்த விளக்க அணைச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு நரேன், சீக்கிரம் போ. நிர்மலாவின் உச்சக்கட்ட பேராசை வெளிப்பட்டது. ராஜதுரைக்கு சாவு நிச்சயம் என்று உறுதி செய்த நிர்மலா மொத்த சொத்துக்களுக்கும் முடிசூடா மகாராணியாக அனுபவிக்க நந்துவே தனக்கு ஒரு வாய்ப்பை அள்ளி தந்ததாக நினைத்து சந்தோஷப்பட்டாள். நந்து உருவில் வந்த ஒருவன் மந்திர வட்டத்திற்குள் கால் வைத்ததும் தூக்கி எறியப்பட்டானே, அது நிர்மலாவுக்கு சந்தோஷம்தானே. கோடங்கி சித்தர் தன்னை காப்பாற்றி விட்டார் என்று ஆணித்தனமாக நம்பினாள் நிர்மலா. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நிர்மலா கெடுவதில் மாற்றமில்லை, இது நல்ல மனிதர்களின் தீர்ப்பு. சித்தர்கள் யார்? சித்தர்கள் உலகியலை துறந்தவர்கள், உலகியல் நடப்புக்கு மாறானவர்கள், சித்து விளையாடுவதில் வல்லவர்கள், அலைப்பாயும் சித்தத்தை அடக்குபவர்கள், பேரறிவு கொண்டவர்கள் சித்தர்கள். உலகியலை துறந்தவர்கள் என்றால் ஊருக்குள்ளே இருக்கும் சித்தர்கள் சுவாமிகள் எல்லாம் போலி சித்தர்களா? ஆம், சந்தேகமே இல்லை. நகரத்திற்குள் சித்தர்கள் என்ற பெயர் கொண்டு ஆன்மீக கடை விற்பவர்கள் எல்லாருமே போலி சித்தர்கள் தான். மாந்திரீகத்தை மட்டுமே கற்றுக்கொண்டு தன்னைத்தானே சித்தர் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த கோடங்கி சித்தனும் ஒரு போலி சித்தர் தான். இந்த போலி சித்தரால் ராஜதுரையையும் நிர்மலாவையும் காப்பாற்ற முடியுமா? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். என்னடா குள்ளா, சக்தி எதுவும் ஏத்திட்டு வந்திருக்கியா? நீ தலைகீழ நின்னாலும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்ன கேளு. அவனுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு மரணம் தான் சரியான தண்டனை. எங்கடி ஓடுற என் தர்ம பத்தினி? நில்லு. காப்பாத்துங்க, கதவை திறங்க.
இதிகாசங்களும் புராணங்களும் எதற்காக உருவாக்கப்பட்டது? மனிதன் முறை தவறி நடக்காமல் இருக்க, அவனை நெறிப்படுத்தி நீதி, நேர்மை, ஒழுக்கம் தவறாமல் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய மனிதனின் வாழ்க்கை முறை நியாய தர்மத்தோடு இருக்கிறதா? ஒரு மிகப்பெரிய ஜமீன் வம்சம் குலநாசம் ஆனதற்கு காரணம் ஒட்டுமொத்த சுயநலவாதிகளின் பேராசை. அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் இருக்கும் இடத்தில் நியாயமும் தர்மமும் வாழாது என்பதற்கு ராஜதுரையும் நாகராணியும் நிர்மலாவுமே உதாரணம். வாருங்கள், ஆத்மாவின் இறுதி கட்டத்துக்கு செல்லலாம். வாங்க இன்ஸ்பெக்டர், நான் தான் நந்து. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்ட நந்து. என் பேர்ல இருந்த எல்லா சொத்துக்களையும் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக என்னோட சித்தி, என் மாமா, அந்த லாயர், என்னுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து என்ன துடிக்க துடிக்க கொன்னாங்க. அதுக்கு பழிவாங்க தான் அவங்க எல்லாரையும் நான் கொன்னேன். இந்த கொலைகளுக்கும் அந்த நரேனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. லீவ்ல வந்தோம். என்ஜாய்மெண்ட் இல்லைனாலும் எக்ஸைட்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. உங்க எல்லார்ட்டையும் மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இப்ப பதில் சொல்லக்கூடாதா? இந்த 5 நாளா எங்க போன? அதே சொன்னலடா, காணாம போயிட்டேன்னு. காணாம போன சரி, ஆனா எங்க போன? அந்த பொம்மை கிட்ட. எது ஆரம்பத்திலேயே சொன்னீங்க அந்த கதையா? ஆமா. அந்த பொம்மை என்ன சொல்லிச்சு? அந்த பொம்மை கதை சொல்லிச்சு. கதையா? ஆமா, அத கேட்கறதுக்கு 5 நாள் ஆச்சு. சரி, எங்க காதுல நீ நல்லா பூ சுத்தலான்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா ஒண்ணுடா, நீ போனதுல இருந்து நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். அதான் சாரி கேட்டலடா. அந்த பொம்மை என்ன கதை சொல்லுச்சு? அதெல்லாம் ரகசியம், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுச்சு. நரேன் அப்பாவி என்று விடுவிக்கப்பட்டது நீதி தேவதையின் தார்மீக கடமை.
பேய்களும் பிசாசுகளும் பழிவாங்கத் தொடங்கிவிட்டால் இந்த பூமி தாங்குமா? அது நடக்கும் காரியமா? அமானுஷ்ய ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பேய்களுக்கு பழிவாங்கும் சக்தி இல்லையா? அப்படியே பேய்களும் பிசாசுகளும் பழிவாங்கத் தொடங்கினால் இந்த நாட்டில் கொலை என்ற கிரிமினல் குற்றங்கள் அறவே ஒழியும். கூலிப்படை என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஏனென்றால் பேய்களும் பிசாசும் அந்த வேலையை செய்துவிடும். என்னதான் இருந்தாலும் நாம் செய்யும் பாவத்திற்கு நாம் ஒரு நாள் தண்டிக்கப்படுவோம் என்று நம் ஆன்மாவிற்கு தெரிந்தால் போதும். மீண்டும் சந்திப்போம். இது ஆத்மா.